ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் 10 மினிட்ஸில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி பன் தோசை. இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப்பு வறுக்காத ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் லூஸாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சேர்த்தேன். அதுக்கப்புறமும் திரும்ப ஒரு கப்பு அளவு தண்ணி சேர்த்து மொத்தமாக எனக்கு ஒரு 1/2 கப்பு அளவு தண்ணி தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸாக சூப்பராக உங்களுக்கு தோசை மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். காரத்துக்கு இது மட்டும்தான். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, முருங்கைக்கீரை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகாய், தக்காளி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். காய்கறி நம்ம விருப்பம்தான். ஒரு நாளைக்கு நீங்கள் கேரட்டு, முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு தேங்காய் துருவல், முட்டைக்கோசு இது மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளியும் இது கூடவே சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரையும் கேரட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். அந்த கேரட்டும் இதுவும் லேசாக வதங்கி வந்தால் போதும். நம்ம திரும்ப தோசை ஊற்றி வேக வைக்க தான் போகிறோம். அதனால் லேசாக வதங்கினா போதும். எடுத்து அப்படியே நீங்கள் இதை மாவில் அப்படியே கொட்டிடலாம். மாவில் கொட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவுலாம் உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஆப்ஷனல் தான். இது சோடா உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு இல்லாமலே செய்யலாம். கொஞ்சம் உப்பி பன் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக சோடா உப்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை உங்களுக்கு நல்லாவே சூப்பராக வெந்து வரும். இதை உடனே இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். புளிக்கலாம் வைக்கணும் தேவையில்லை. நான் நம்ம தாளிப்போம் இல்லையா, அந்த கரண்டியில் தான் இன்றைக்கி ஊற்றி எடுத்திருக்கேன். நல்லா குழியாக அப்படியே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா பன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இந்த கரண்டி எடுத்திருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லே கூட ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவு ஊற்றினதுக்கப்புறமாவும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இதையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடும். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தொட்டுக்க வேணும்னா தேங்காய் சட்னி, கார சட்னி
எது வேணாலும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வெந்து வரும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி புதினா சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக உள்ளே வெந்து வந்திருக்கு. உள்ள காய்கறி வந்து நம்ம விருப்பம் தான், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு, தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா பன் மாதிரி சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ராகியில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ராகி பன் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.